வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா குப்த பேரரசு. குப்த பேரரசுன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஸ்கூல் புக்கில் எந்தெந்த இடத்துல கொடுத்துருக்காங்கன்னா 6th 3rd டேர்மில் 3rd லெசன்லேயும் 11th 7th லெசன்லேயும் கொடுத்துருக்காங்க. அது போக அவுட் சோர்ஸஸில் இருக்க கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக இது ரெடி பண்ணியிருக்கேன். இன்றைக்கி குப்த பேரரசில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்ட்ரொடக்ஷன், அவங்களுடைய அறிமுகம், அவங்கள பற்றிய சிறப்பு அம்சங்கள், அதோட அவங்கள பற்றிய பொதுவான செய்திகள், அதோட சான்றுகள்னு எடுத்துக்கிட்டோன்னா கல்வெட்டுகள், செப்பு பட்டயம், நாணயங்கள், அவங்களுடைய நினைவு சின்னங்கள், இலக்கிய சான்றுகள், இதை பற்றி மட்டும் இன்றைக்கி பார்க்கலாம். இன்ட்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ஆட்சின்னு எடுத்துக்கிட்டோன்னா இவங்களுக்கு முன்னே யார் ஆட்சி செஞ்சாங்க, இவங்களுடைய வீழ்ச்சிக்கு அப்புறம் யார் ஆட்சி செஞ்சாங்கன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். குப்தர்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா இவங்களுக்கு முன்னே வட இந்தியாவில் குஷானர்களும் தெற்கே சாதவாகனர்களும் ஆட்சி செஞ்சுருக்காங்க. இவங்களுடைய வீழ்ச்சிக்கு அப்புறம் குப்த பேரரசு சுமார் கிபி 240 டு கிபி 470 வரை பேரரசாக ஆட்சி செஞ்சுருக்கு. குப்தர்களுடைய வீழ்ச்சிக்கு அப்புறம் வர்த்தனர்கள் ஒரு 50 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சுருக்காங்க. வரலாற்றில் இவங்களுடைய காலத்தை எப்படி அழைக்கிறாங்கன்னா குப்தர்கள் காலம் பொற்காலம் அல்லது இந்திய வரலாற்றின் பொற்காலம் என்றும் அழைக்கிறார்கள். மறுமலர்ச்சியின் காலம் அல்லது இந்து மதத்தின் பொற்காலம். அதாவது இந்து மதத்தின் பொற்காலம் ஏன் அழைக்கிறாங்கன்னா இவங்க வேள்வி சடங்குகள், அஸ்வமேத யாகம் அந்த மாதிரி நிறைய பண்ணதுனால இந்து மதத்தின் பொற்காலம் அழைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பண்பாட்டு மறுமலர்ச்சியின் காலம், செவ்வியல் கலைகளின் காலம், இந்திய அறிவுசால் நடவடிக்கைகளின் உச்சக்கட்ட காலம் என்று அழைக்கிறாங்க. சிறப்பம்சங்கள், நிலப்பிரபுத்துவம் இருந்திருக்கு, வணிகம் சிறப்பாக நடந்திருக்கு, வணிகக்குழு, கடல் கடந்த வணிகம் போன்ற பொருளாதார எழுச்சியில் இவங்க இருந்திருக்காங்க. சமஸ்கிருதத்தில் பல பெரிய படைப்புகள் இருந்திருக்கு. நுண்கலை, சிற்பம், கட்டிடக்கலை ஆகியவற்றில் பண்பாட்டு முதிர்ச்சி, அதனால தான் பண்பாட்டு மறுமலர்ச்சியின் காலமும் செவ்வியல் கலைகளின் காலம். செவ்வியல் கலைகள் காலம் எடுத்துக்கிட்டோன்னா ஓவியம், கட்டிடக்கலை, அறிவியல், கணிதம் மற்றும் மருத்துவம். அறிவுசார் நடவடிக்கைன்னு எடுத்துக்கிட்டோன்னா கணிதம், மருத்துவம். இதில் அவங்க சிறந்து விளங்கினதுனால அறிவுசார் நடவடிக்கையின் உச்சக்கட்ட காலம் என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் குப்தர்கள் பற்றி பொதுவான செய்திகள் எடுத்துக்கிட்டோன்னா குப்தர்கள் கிபி 240 டு 550 வரைக்கும் ஆட்சி செஞ்சுருக்காங்க. இவங்களுடைய தலைநகரம் எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு பாடலிபுத்திரம் தலைநகராக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் உஜ்ஜயினி, 2ஆம் சந்திரகுப்தர் உஜ்ஜயினிக்கு தலைநகரம் மாற்றியிருக்காரு. இவங்களுடைய அலுவலக மொழின்னு எடுத்துக்கிட்டோன்னா சமஸ்கிருதம். இவங்களுடைய காலத்தில் தான் ராமாயணம், மகாபாரதம்லாம் தொகுக்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் அரசியல் ரீதியாக முதலில் ஒருங்கிணைத்தவர்கள்னால் குப்தர்கள் தான். ஒரு ஆட்சி செய்கிறதுக்காக இந்தியாவை முதல்ல ஒருங்கிணைத்தவர்கள் எடுத்துக்கிட்டோன்னா குப்தர்கள் தான். இவங்களுடைய அரச முத்திரைனா கருடன் அரச முத்திரையாக இருந்திருக்கு. இவங்க ஆட்சி காலத்தில் மக்களின் நிலை உயர்ந்த காணப்பட்டது. இவங்க வைணவ சமயத்தை பின்பற்றியவர்களாக இருந்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சான்றுகள், சோர்ஸஸ் எடுத்துக்கினா ஃபஸ்ட்டு கல்வெட்டுகள் பார்ப்போம். சமுத்திரகுப்தரின் அலகாபாத் தூண் கல்வெட்டு. அலகாபாத் தூண் கல்வெட்டை நிறுவியவர்னா அரிசனர். இவர் சமஸ்கிருத புலவர். சமுத்திரகுப்தரின் ஆட்சி, ஆளுமை, சாதனைகளை இந்த கல்வெட்டு விளக்குகிறது. சமஸ்கிருத நாகரி எழுத்து வடிவில் 33 வரிகளில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. பிரசஸ்தி என்ற சமஸ்கிருத சொல்லின் பொருள் மெய்கீர்த்தி, அதாவது மன்னரை புகழ்ந்து பாடுதல் என்று பொருள். ரெண்டாவது பார்த்தோன்னா டெல்லி மெக்ரோலி இரும்பு தூண் கல்வெட்டு, அதாவது துருப்பிடிக்காத இரும்பு தூண் கல்வெட்டு இவங்க காலத்தில் தான் நிறுவியிருக்காங்க. இதனுடைய ஹைட்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா 7.2 மீட்டர் ஹைட்டு. இதனுடைய டெப்த்து 40.62 சென்டிமீட்டர் டெப்த் இருக்குது. இதனுடைய வெயிட் சுமார் 6 டன் வெயிட்டு. இதை நிறுவியவர் யாருன்னா சந்திரகுப்தர். இது யாரை பற்றி சொல்லுதுன்னா, அதாவது நிறுவியவர் 2ஆம் சந்திரகுப்தர். இதை யாரை பற்றி சொல்லுதுன்னா முதல் சந்திரகுப்தரை பற்றி கூறுகிறது. அதாவது தன்னுடைய தாத்தாவுக்காக 2ஆம் சந்திரகுப்தர் நிறுவியிருக்காரு. இந்த தூண் விஷ்ணுவை புகழவும் வழிபடவும் நிறுவப்பட்டது. இதில் விஷ்ணுவை புகழ்ந்து பாடவும் வழிபடவும் இதிலும் அந்த வார்த்தை இடம்பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து 3வது பார்த்தோம்னா உதயகிரி கல்வெட்டு, ஒடிசா. இதை நிறுவியவர் பார்த்தோன்னா 2ஆம் சந்திரகுப்தர். இதில் வராக அவதார சிலை முகப்பில் உள்ளது. இந்த கல்வெட்டில் வராகத்தோட, அதாவது பன்றியின் முகம் முகப்பில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மதுரா பாறை கல்வெட்டு. இதை நிறுவியவர் 2ஆம் சந்திரகுப்தர்.
இரண்டாம் சந்திரகுப்தர் சாகவம்ச மன்னர் ருத்ரசேனர் என்பவரை வென்ற நிகழ்வை பற்றி கூறுகிறது. அதாவது மதுரா பாறை கல்வெட்டு ஒரு சாகவம்ச மன்னர் ருத்ரசேனர் என்பவரை வென்ற நிகழ்வை பற்றி கூறுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து 5வது பார்த்திங்கன்னா சாஞ்சி பாறை கல்வெட்டு நிறுவியவர் இரண்டாம் சந்திரகுப்தர். இதுக்கடுத்து 6வது பார்த்திங்கன்னா பில்சாத் கல்வெட்டு. இது முதல் சந்திரகுப்தர் நிறுவியிருக்காரு. இதுக்கடுத்து ஸ்கந்தகுப்தரின் பிதாரி தூண் கல்வெட்டு. நீங்கள் படிக்கும்போதே சேர்த்து படிச்சிங்கன்னா பில்சாத் கல்வெட்டு முதல் சந்திரகுப்தர் இப்படி படிச்சிங்கன்னா ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஸ்கந்தகுப்தரின் பிதாரி தூண் கல்வெட்டு. அடுத்து காத்வா பாறை கல்வெட்டு குப்தர்களின் ஆட்சி காலம் மற்றும் சமய சூழல் குறித்த தகவல்கள். காத்வா பாறை கல்வெட்டு எதை படுத்துன்னா குப்தர்களுடைய ஆட்சி காலம் எப்படி இருந்திருக்கு, சமய சூழல் குறித்த தகவல்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. இதுக்கடுத்து பார்த்தோன்னா செப்பு பட்டயம். ஃபஸ்ட்டு செப்பு பட்டயம்னு எடுத்துக்கிட்டோன்னா மதுபன் செப்பு பட்டயம். இதில் மதுபன் செப்பு பட்டயத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிலப்பரிமாற்றம் மற்றும் அரச உத்தரவு இதை பற்றி குறிப்பிடுது. இதில் ஹரிசேனரோட கையெழுத்து இருக்குன்றாங்க. நெக்ஸ்ட்டு சோனாபட் செப்பேடு நிலக்கொடைகள் மற்றும் சமூக பொருளாதார நிலையை விளக்குகிறது. சோனாபட் கல்வெட்டு சோனாபட் செப்பேடு எதை பற்றி சொல்லுதுன்னா நிலக்கொடைகள், இவங்க வழங்கிய நிலக்கொடைகள் மற்றும் சமூக பொருளாதார நிலைகளை விளக்குகிறது. அடுத்து நலந்தா களிமண் முத்திரை அண்டு செப்பு பட்டயம் குப்தர்களின் வம்சாவளி மற்றும் நிர்வாக அதிகாரிகளை பற்றி குறிப்பிடுகிறது. நலந்தா களிமண் முத்திரை மற்றும் செப்பேடு எதை பற்றி சொல்லுதுன்னா குப்தர்களின் வம்சாவளி மற்றும் நிர்வாக அதிகாரிகளை பற்றி குறிப்பிடுகிறது. இதுக்கடுத்து செப்பு பட்டயத்தில் பொதுவான செய்திகள் எடுத்துக்கிட்டோம்னா குப்தர்களின் அனைத்து கல்வெட்டுகளையும் தொகுத்துவர்னா டாக்டர் ப்ளீட் என்றவர் தான் குப்தர்களுடைய அனைத்து கல்வெட்டையும் தொகுத்திருக்காரு. குப்தர்களின் அதிகப்படியான முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்ட இடம்னா வைஷாலி. குப்த நாணயங்கள் ஆராய்ந்து தொகுத்தவர், அனைத்து கல்வெட்டையும் தொகுத்தவர் டாக்டர் ப்ளீட். குப்த நாணயங்களை ஆராய்ந்து தொகுத்தவர்னா ப்ரொஃபஸர் ஜே ஆலன். இதுக்கடுத்து குப்தர்கள் காலத்து நாணயங்கள். ஃபஸ்ட்டு இந்தியாவில் முதலில் தங்க நாணயங்களை வெளியிட்டவர்கள் யாருன்னா இந்தோ கிரேக்க மன்னர்கள் தான் இந்தியாவில் முதல்ல நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க. அடுத்து தூய தங்க நாணயங்களை வெளியிட்டவர்கள்னால் குஷானர்கள். அதிகப்படியான தங்க நாணயங்கள் வெளியிட்டவர்கள்னால் குப்தர்கள். இது நாணயங்கள் பற்றிய பொதுவான செய்திகள். குப்த நாணயங்கள் இடம்பெற்ற முதல் அரசர்னு எடுத்துக்கிட்டோன்னா ஸ்ரீகுப்தர். குப்த நாணயங்கள் இடம்பெற்ற முதல் பெண் உருவம்னா குமாரதேவி. அதாவது முதல் சந்திரகுப்தரின் மனைவி குமாரதேவி தான் ஃபஸ்ட்டு இடம்பெற்றிருக்காங்க. அடுத்து நாணயங்கள் லிச்சாவையா என்ற சொல்லை பொறுத்து வெளியிட்டவர்னா சமுத்திரகுப்தர். 8 வகையான தங்க நாணயம் வெளியிட்டவர்னா சமுத்திரகுப்தர் தான். 8 வகையான தங்க நாணயம் வெளியிட்டவர்னா சமுத்திரகுப்தர் தான். குதிரை வீணை உருவம் பொறித்து வெளியிட்டவரும் சமுத்திரகுப்தர் தான். வெள்ளி நாணயம் வெளியிட்ட குப்த மன்னர்னு எடுத்துக்கிட்டோம்னா இரண்டாம் சந்திரகுப்தர். அதாவது தங்க நாணயம் இவங்களுடைய ஆட்சியில் தங்க நாணயம் எப்படி அழைச்சிருக்காங்கன்னா தினாரான்னு சொல்கிறாங்க. வெள்ளி நாணயம் கெனர்ஸ். வெள்ளி நாணயம் கெனர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. தங்க நாணயம் இவங்களுடைய ஆட்சி காலத்தில் அதிகமாகவும் வெள்ளி நாணயம் குறைவாகவும் இருந்திருக்கு. முதல் துளையிட்டு வெளியிட்டவர்னா சமுத்திரகுப்தர் தான். நாணயத்தில் துளையிட்டு வெளியிடுற பழக்கம் யார் அறிமுகப்படுத்துதுன்னா சமுத்திரகுப்தர் தான் அறிமுகப்படுத்தியிருக்காரு. நாணயங்கள் முடிஞ்சு. அடுத்து இலக்கிய சான்றுகள் எடுத்துக்கிட்டோன்னா மொத்தம் ஃபஸ்ட்டு புராணங்கள் எடுத்துக்கிட்டோன்னா விஷ்ணு புராணம், வாயு புராணம், மட்ச புராணம், பாகவத புராணம், பிரம்மானந்த புராணம், மொத்தம் 18 வகையான புராணங்கள் சொல்கிறாங்க. இது 11th புக்கில் கொடுத்துருக்கிறது மட்டும் 18 புராணங்களில் முக்கியமான புராணங்கள் மட்டும் இதை எடுத்து ஒட்டி வச்சுருக்கேன். இது ஒரு டைம் பார்த்துக்குங்க. அடுத்து நாரதரின் நீதி சாஸ்திரம், விசாகதத்திரின் தேவி சந்திரகுப்தம், முத்திர ராட்சசம், இது ரெண்டுமே விசாகதத்திரோட முக்கியமான நூல்கள். நெக்ஸ்ட்டு பாணரின் அஷ்டசரிதம், பாகியான் பயண குறிப்புகள்.
பாகியானோட பயணக்குறிப்புகள், அந்த பயணக்குறிப்புகள் வந்து இவர் யார் காலத்தில் யார் ஆட்சி செய்யும்போது வந்து போயிருக்காருன்னா 2ஆம் சந்திரகுப்தர் அவருடைய ஆட்சி காலத்தில் வந்து பாகியான் வந்து போயிருக்காரு. அந்த பயணக்குறிப்புக்கு பேர் என்னன்னா போகுவோ கி. அர்சரின் ரத்தனவாளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா, இந்த மாதிரி நாடக நூல்கள் அர்சரின் ரத்தனவாளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகான்ற நூல்கள் இருக்குது. அடுத்து யுவாங் சுவாங்கின் சியூகி, புனித யாத்திரிகளின் இளவரசர் என்று அழைக்கப்படுகிறார். இவர் வந்து யாருடைய காலத்தில் வந்து வந்தார்னா ஹர்ஷவர்தனர் காலத்தில் வந்து இவர் வந்திருக்காரு. இவருடைய நூல்களில் வந்து குப்தர்களை பற்றி செய்திகள் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஆரியபட்டரின் சூரிய சித்தாந்தா இந்த நூலில். நெக்ஸ்ட்டு காமகந்தா எழுதிய நீதிச்சாரம் கருவூலத்தின் வருவாய் பற்றி குறிப்பிடுகிறது. குப்தர்கள் காலத்தின் சமஸ்கிருத இலக்கண நூல்கள் என்னென்ன இருக்குன்னா பாணினி எழுதிய அஷ்டதியாயி, பதஞ்சலி எழுதிய மகாபாஷ்யம், வங்காளத்தை சேர்ந்த சந்திரகௌமியா எனும் பௌத்த அறிஞர் எழுதிய சந்திர வியாகாரணம், காளிதாசரின் நாடக நூல்கள் சகுந்தலம், மாளவிகாநிமிர்தம், காளிதாசர் நாடக நூல்கள் எடுத்துக்கினா சகுந்தலம், மாளவிகாநிமிர்தம், விக்ரம ஊர்வசியம். அதாவது காளிதாசரின் சிறப்பு மிக்க நூல்கள் எடுத்துக்கிட்டோம்னா மேகதூதம், ரகுவம்சம், குமாரவம்சம், ரிதுசம்காரம், இதெல்லாம் வந்து காளிதாசரோட சிறப்பு மிக்க நூல்கள். இதில் வந்து சில நூல்கள் தான் கொடுத்துருக்காங்க. இது மொத்தம் ஸ்கூல் புக்கில் கொடுத்த நூல்கள் தான். நினைவு சின்னங்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா மதுரா, தியோகர், அதிகப்படியான கோயில்கள் உள்ள இடம் வந்து தியோகர் தான். அதாவது நினைவு சின்னங்கள் எங்கெங்கே கிடைக்குதுன்றது மட்டும். நெக்ஸ்ட்டு கார்வாஸ், உஜ்ஜயினி, பாடலிபுத்திரம், நலந்தா, அஜந்தா, உதயகிரி, பாக், இந்த இடங்கள்லாம் குப்தர்கள் வாழ்ந்ததுக்கான சான்றுகள், நினைவு சின்னங்கள் கிடைக்குது. தேங்க்யூ.